Hi friends, welcome to Redex Media. நாளைக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க உங்களோட ஓட்டு போடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கட்சியிலையும் எத்தனை ஃப்ராடுங்க இருக்கிறானுங்க, எத்தனை கிரைம் அக்யூஸ்டுங்க இருக்கிறாங்கன்றது பட்டியலிட்டு இப்ப நான் சொல்றேன். அதுவும் பர்சன்டேஜ் வைஸ் சொல்றேன். ஒரு கட்சியை கூட விட்டு வைக்கல. அனைத்து கட்சியிலையும் இப்ப நிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மேல எந்த அளவுக்கு கிரைம் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்குன்றத நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா சொல்றேன். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றது ரொம்ப நல்லது, ஸ்டோர் பண்றது ரொம்ப நல்லது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு இது தெளிவான ரிப்போர்ட் அப்படின்னு நம்பிக்கைத்தன்மையோட நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஒன்னு இல்ல, அசோசியேஷன் டெமோக்ரசி ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. சோ இந்த அசோசியேஷன் கிட்டத்தட்ட 25 வருஷமா தமிழ்நாட்டில் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் யாரெல்லாம் கேண்டிடேட்டா நாமினேட் செய்து தன்னோட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றாங்களோ அவங்களோட டாக்குமெண்ட்டை ஆய்வு செய்து ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணி அவங்க பேர்ல அவங்க குடும்பத்து சார்பா எத்தனை கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்டை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணிருக்காங்க. இதை சார்ந்துதான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலோட நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒட்டுமொத்த 2026 எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் மெம்பர் சப்மிட் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட் 3992 சீட்ஸ் டோட்டல் மெம்பர்ஷிப் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் செய்திருக்கிறாங்க. இதுல எத்தனை பேரு அக்யூஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா the டோட்டல் கிரிமினல் ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா 772 பீப்புள் மேல கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 18% கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் 722 கிரிமினல் ரெக்கார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 404 கேண்டிடேட் மேல சீரியஸ் கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன சீரியஸ் கிரிமினல் ரெக்கார்டு நீங்க பாத்தீங்கன்னா இதுல கிட்னாப் பண்ணவன், ரேப் பண்ணவன், லஞ்சம் ஊழல்ல ஈடுபட்டவன், மர்டர் கேஸ்ல ஈடுபட்டவன், ஊழல் வழக்கில் ஈடுபட்டவன், இது எல்லாமே அந்த சீரியஸ் கேஸ்ல அடங்கும். இந்த சீரியஸ் கேஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா 5 இருந்து 6 வருஷம் இவங்க ஜெயில் தண்டனையை அனுபவிக்கணும். அந்த மாதிரி நபர்கள் தான் இன்னைக்கு 2026ல எல்லா கட்சியிலையும் நாமினேஷன் பண்ணி கட்சியில இருந்தாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு இந்த கருப்பாடுங்களா எல்லா கட்சியிலையும் உள்ள வந்திருக்கிறாங்க. 2021ல இந்த கிரிமினல் ரெக்கார்டு வெறும் 207 தான் இருந்தது. ஆனா 2026ல அப்படியே டபுள் எவ்வளவு இருக்குன்னா 404 மெம்பர்ஸ் மேல கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அப்படியே டபுள் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி கிரைம் ரெக்கார்டு வச்சிட்டு இருக்கிறவங்க ஒட்டுமொத்த ரவுடி பசங்களும் முள்ள மாதிரி கேப் மாதிரி முடிச்சு வைக்கிங்க தான் இன்னைக்கு எல்லா கட்சியிலையும் இன்னைக்கு அரசியல்வாதின்ற பேர்ல ஒட்டுமொத்த ரவுடி பசங்களும் பொம்பளை பொறுக்கிங்களும் தமிழ்நாட்டை ஏமாத்தின கிரைம் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய குற்றவாளிகளும் தான் இன்னைக்கு கட்சியில நாமினேஷன் தாக்கல் பண்ணி இன்னைக்கு ஓட்டரா ஓட்டு போடுங்கன்னு எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. 3992 கேண்டிடேட்ஸ்ல கிட்டத்தட்ட 13 பேர் மேல அகேன்ஸ்ட் கிரைம் உமன் மேல இருக்கு. அது நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் எந்தெந்த மாதிரி எல்லாம் அவங்க தப்பு பண்ணிருப்பாங்கன்னு. 100% சொல்றேன், இவங்க கன்விக்டட் கிரிமினல் கிடையாது. 100% உறுதியான அக்யூஸ்ட் கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கேள்வி என்னன்னா, இவனுங்க ஏன் இந்த போல்ல உள்ள வராங்க, என்ன காரணம்? இப்ப நம்ம பார்க்கலாம் எந்தெந்த கட்சியில எத்தனை பேரு இந்த மாதிரி ஃப்ராடு செய்த ரவுடி பொம்பளை பொறுக்கிங்க முடிச்சு வைக்கி இந்த கச்சடாங்கெல்லாம் எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஏடிஎம்கே நீங்க பாத்துட்டீங்கன்னா டோட்டல் 170 கேண்டிடேட்ஸ் நாமினேஷன் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 பேர் மேல கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இதுல 60 பேருக்கு சீரியஸ் கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது டிவிகே, சோ கால்ட் மக்களுக்கு நல்ல ஆட்சி தரணும், ஜனநாயக ஆட்சி தரணும், மக்களுக்கு நன்மையை செய்யணும், நேர்மையை மட்டும் செய்யணும், எந்த ஒரு ஊழலும் இருக்கக்கூடாத ஒரு நேர்மையான தலைவனுக்கு இருக்கக்கூடிய தொண்டன்கள் ரொம்ப கேடுகட்ட தொண்டனுங்களா இருக்கிறானுங்க. இப்பதான் அதை ஆய்வு செய்து பார்த்தேன். இன்னைக்கு கேண்டிடேட்டா தாக்கல் செய்திருக்கிற ஒட்டுமொத்த குற்றவாளி பேரு பாத்தீங்கன்னா எல்லாமே அக்யூஸ்டா தான் இருக்கிறாங்க. சோ நீங்க டிவிகேல பாத்தீங்கன்னா 231 மெம்பர்ஸ், அதாவது 92% கிரிமினல் ரெக்கார்ட் செய்யப்பட்ட மெம்பர்ஸ் தான் இதுல ஜாயின் ஆயிருக்கிறாங்க. 32 பேர் மேல சீரியஸ் கேஸ் கிரிமினல் ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது 5 இருந்து 6 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு டிவிகே கட்சியில
எலெக்ஷன் கேட்டு கேம்பெயினிங் வந்திருக்கிறாங்க உங்க வீட்டுக்கு. அதுவும் நீங்க தெரியாம எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் என்ன செய்தான், அவன் பொம்பளை பொறுக்கியா இல்ல கொலகாரனா கொள்ளக்காரனா இல்ல நாட்டுக்கு கெடுதல் செய்தவனா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா என் தலைவன் சொல்லிட்டான், தளபதி டிவிகே தலைவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னா நம்ம அவரை கேண்டிடேட்டா நிக்க வச்சிடணும் அப்படின்னு. தயவு செய்து கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு கிரைம் ரெக்கார்டு இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா இளைய தளபதி விஜய் நாட்டுக்கு நன்மை செய்யணும்னு வராரு. அவர் மட்டும் நல்லவரா இருந்தா பத்தாது, அவங்க கீழே இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் நல்லவனா இருந்தாதான் நல்ல ஆட்சி தர முடியும் தமிழ்நாட்டில். டிஎம்கே 171 கேண்டிடேட்ஸ் மெம்பர். சோ அதுல 41% கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 32 பேர் மேல சீரியஸ் கிரிமினல் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஐஎன்சி 50%, பிஎம்கே 50%, பிஜேபி 48%, என்டிகே 14%. இந்த நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்க இல்லையா, 14% ரவுடி பசங்களா தான் உள்ள இருக்கிறானுங்க. முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி எவ்ரிபடி இத்தனை பேரா குற்றவாளி இதுல இருக்கிறானுங்க. அப்ப ஒரு கட்சியில ஊழல் நடக்கல, வரக்கூடிய அனைத்து கட்சியிலுமே ஊழல் நடக்க தான் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரைம் ரெக்கார்டு கூடி இருக்கு, அந்த அளவுக்கு ரவுடி பசங்க தான் இன்னைக்கு கட்சியில நின்று இருக்கிறானுங்க. சோ இந்த ஒரு கட்சியில மட்டுமில்ல, எல்லா கட்சியிலையும் நல்லாட்சி தரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய அனைத்து கட்சியிலையும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு, எல்லாமே அக்யூஸ்டா தான் இருக்கிறானுங்க. டெமோக்ரஸி ஒரே அடியா ஒழிக்கிறதுக்கு முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம யாரெல்லாம் கேண்டிடேட்டா நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க நல்லவங்களா நம்ம நிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலையும் குற்றவாளிகளா தான் இருக்கிறாங்க. சோ இப்ப நம்ம கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறவங்கள யார நிக்க வச்சிருக்கிறோம்? நல்லவங்களையா நிக்க வச்சிருக்கிறோம்? ஒட்டுமொத்த குற்றவாளி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நேம் போர்டுல இருக்க வேண்டியவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி பேம்ப்ளெட்ஸ்ல போட்டோவா இருக்கு. சோ இன்னைக்கு சில போலீஸ்காரங்க பார்த்தா கூட பயப்படுற நிலைமையில இன்னைக்கு இவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னா, இவங்க செய்யக்கூடிய அனைத்து ஊழலுக்கும் இந்த கட்சி ஒரு போர்வையா இருக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில இருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கட்சி தலைவன் கரெக்டா இருந்தாதான் கீழே இருக்கக்கூடிய தொண்டனும் கரெக்டா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி குற்றவாளிகளையே நான் 2021 இருந்து 2026 வரைக்கும் ஒட்டுமொத்த திருட்டு பசங்களும் கூட்டணியா தான் இருந்தது. இந்த 2026லயும் இந்த கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஃப்ராட் செய்யக்கூடிய குற்றவாளிகள் தான் இன்னைக்கு ஆட்சியில, அதுவும் கட்சியில சீட்ல உட்கார போறாங்க எம்எல்ஏவா. சோ என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, 23ஆம் தேதி நீங்க போடக்கூடிய ஓட்டு உங்களோட உரிமையா இருக்கணும், உங்க வாழ்க்கை தலையெழுத்த மாத்துறதா இருக்கணும், உங்க குழந்தைங்களோட ஜெனரேஷனை மாத்துறதா இருக்கணும். ஏன்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு இறந்து போயிடுவீங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் உங்க குழந்தைங்க வளரணும். சோ நீங்க போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாடு வல்லரசு நாடா மாறப்போகுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோட கொஸ்டின் மார்க்கோட உங்க ஓட்டை போடுங்க. பணம் கொடுக்கிற பேமானிக்கு ஓட்ட போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க. நம்பிக்கையோட நேர்மையோட அவங்களோட செயல்பாட பார்த்து புதுசா வரக்கூடிய கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, பண்ணா இவங்க நல்லாட்சி தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்றது சிந்திச்சு செயல்பட்டு உங்களோட ஓட்டை போடுங்க அப்படின்றது என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உழக்கூடிய ஓட்டு சரியான இடத்துல போய் உழுன்னு நான் நம்புறேன். வணக்கம், ரெட் எக்ஸ் மீடியா சார்பாக.